Hello students and parents, welcome back to Daily Lane Academy channel. நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய கல்லூரிகளோட கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா பாவே இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரியும் கூட. இந்த கல்லூரி எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும். நாமக்கல் டு சேலம் ஹைவேல பாச்சல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல. இந்த கல்லூரியோட 2024 கட் ஆஃப் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடுன்னு சொல்லப்படுற இந்த கவுன்சிலிங் கோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோடு 2611. அதாவது ஒரே நேம்ல ஒரே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல 2-3 கல்லூரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கக்கூடிய கல்லூரி எது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி காட்டுறதுக்கு தான் இந்த காலேஜ் கூட 2611 இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கல்லூரியில நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ண, அதுல மெயினா லாஸ்ட் இயர்ல அதிக கட் ஆஃப்ல போயிருக்கக்கூடிய கோர்சஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AIDS சொல்லப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் ஓபன் கேட்டகரியில 166.5க்கும், பிசிக்கு 149க்கும், பிசிஎம்க்கு 163க்கும், எம்பிசிக்கு 153.5க்கும், எஸ்சிக்கு 118.5க்கும், SCAக்கு 143க்கும் கிடைச்சிருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா CSE AIML சொல்லப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இந்த கோர்ஸ் ஓபன் கேட்டகரியில 146க்கும், பிசிக்கு 126.5க்கும், பிசிஎம்க்கு 129க்கும், எம்பிசிக்கு 139.5க்கும், எஸ்சிக்கு 84.5க்கும், SCAக்கு 127 கட் ஆஃப்லயும் கிடைச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா CSE வந்து பாத்தீங்கன்னா IoT சொல்லப்படுற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த கோர்ஸ் ஓபன் கேட்டகரியில 129க்கும், பிசிக்கு 104.5க்கும், பிசிஎம்க்கு 91.5க்கும், எம்பிசிக்கு 119க்கும், எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 97.5க்கும் கிடைச்சிருக்குங்க. அடுத்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் சொல்லலாம் CSE, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் ஓபன் கேட்டகரியில 150.5க்கும், பிசிக்கு 135க்கும், பிசிஎம்க்கு 99.5க்கும், எம்பிசிக்கு 133க்கும், எஸ்சிக்கு 97க்கும், SCAக்கு 97.5க்கும் கிடைச்சிருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ECன்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில 144.5க்கும், பிசிக்கு 87.5க்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிஎம்க்கு 113.5க்கும், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு 120.5க்கும், எஸ்சிக்கு 82க்கும், SCAக்கு 82.5க்கும் கிடைச்சிருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுக்கக்கூடிய கோர்ஸ்ல இதுவும் ஒண்ணு ஐடின்னு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் கேட்டகரியில 144க்கும், பிசிக்கு 113.5க்கும், பிசிஎம்க்கு 112.5க்கும், எம்பிசிக்கு 137க்கும், எஸ்சிக்கு 100.3க்கும், SCAக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 119.5க்கும் லாஸ்ட் இயர்ல கிடைச்சிருக்கு. இன்னும் சில கோர்சஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த பார்மாசூட்டிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் இருக்கு. இது எவ்வளவு கட் ஆஃப்ல போயிருக்கு அப்படிங்கறத நீங்களே லாஸ்ட் இயர்ல பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கல்லூரியோட கட் ஆஃப் டீடைல்ஸ் மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரியோட கட் ஆஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கல்லூரியில அட்மிஷன் ப்ராசஸ் வேணும், தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும், எங்களுக்கு கவுன்சிலிங்ல கைடன்ஸ் தேவைப்படுது, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும்னு தெரியல, கவுன்சிலிங்கோட அப்டேட்ஸ் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் தாராளமாக நீங்க எங்களுக்கு கால் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 12th படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சன் அண்ட் டாட்டருக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.